வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் INRBDMA திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் TVM ஸ்ரீனிவாஸ் சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலையார் அவர்களுடைய ஆசையுடன் உலகத்தில் இருக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என சொல்லிக்கொண்டு நான் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். ஒரு ரோடு, அந்த ரோட்டில் ஒரு மரம், அந்த மரம் அழகாக வளர்ந்து அனைவருக்கும் நிழல் கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த மரத்துக்கிட்ட கடவுள் கேட்டாராம், என்னப்பா என்ன பண்ணிகிட்ருக்க அந்த உலகத்தில், மக்களுக்காக நீ என்ன செய்கிற அப்படின்னோடனே அந்த மரம் சொல்லிச்சான், கடவுளே நான் அனைவருக்கும் நிழலை கொடுக்குறேன், நல்ல காற்றோட்டத்தை கொடுக்குறேன். வெயில்னு வரும்போது இங்கே வந்து தான் உணவு அருந்துறாங்க, சாப்பிட்றாங்க குழந்தைங்கலேருந்து எல்லோரும். எதனா ஒரு நிழலுக்கும் தங்கிறதுக்கும் சரி, ஒரு மழைன்னு டக்குன்னு வரும்போது ஒரு நின்றுட்டு போகிறாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்க அந்த நிழலில் வந்து இங்கே படுத்துக்கிறாங்க, அதுவும் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கடவுளே, எனக்கு கொடுத்த இந்த ஒரு பிறவி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சான். சரி, ரைட், ஓகே, நல்ல விஷயம்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் போயிட்டார். இப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயின் ஷாப், ஒரு டாஸ்மார்க் ஒன்று வந்துச்சு. அந்த டாஸ்மார்க்கில் டெய்லி குடிச்சிட்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, அந்த மரத்தடியில் போய் உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த மரம் பார்த்துச்சு, டே படுபாவீங்களா, உங்களுக்கு இடமாடா கிடைக்கல, நான் நிழல் வந்து குழந்தைங்களுக்கும் பாவம் வர்றப்போ வெயிலுக்கு வர பொருளும் கொடுக்கறதுக்கு தான் இந்த இடத்துல வந்து நான் நிழலுக்காக தான் அந்த மரமே நான் வளர்ந்து அழகாக நின்றுட்டுருக்கேன். நீ வந்து இங்கே தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறதுக்கும் வரவும் போகிறவங்களாம் தம் அடிக்கிறதுக்கும் என்னுடைய நிழல் கிடையாது. ஏன்டா இங்கே வந்து இப்படி அக்குறம் பண்ணுறீங்க, உங்களுக்கு இடமாடா இல்லைன்னு சொல்லி இந்த மரம் கடித்தான். அதுக்கு இவனுங்க, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் இங்கே முக்கியம், நாங்கள் வந்து இங்கே தண்ணி அடிப்போம் எல்லாம் பண்ணுவோம், உன் வேலை என்ன அதை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு தான். அப்போது இந்த மரம் என்னடா அது இவ்வளோ அக்குறம் பண்ணுறானுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 4-5 பசங்க வந்து வாயில் சிகரெட் வச்சுன்னு இழுத்துட்டு தாங்க. டே தம்பி இந்த வயசில் சிகரெட்லாம் பிடிக்கக்கூடாதா, வேணாண்டா, ஏன்டா அப்படின்னா, மரம் வேலையை பாரு, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த பசங்க சொன்னாங்க. இப்படி சமுதாயத்தில் நடக்கிற அனைத்து தவறான விஷயங்களும் அந்த மரத்தடி அந்த நிழலில் போய் எல்லாமே நடக்குது. இதை பார்த்து அந்த மரம், அடடே, நம்ம வந்து நல்லதுக்காக தானே வளர்ந்தோம், நல்லதுக்காக தானே நிழலை கொடுத்தோம், ஆனால் இங்கே செய்கிறவங்க செயல்கள்லாம் தவறாக இருக்குது, ஒருத்தர் 2 பேர் செய்கிற செயல்கள்லாம் தவறாக இருக்குது, இது என்ன விதின்னு என்னென்ன தெரியலன்னு கடவுளே அப்படின்னு கடவுள் வந்தாரான். என்ன மரம் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை கடவுளே, நான் வந்து வெயிலுன்னு வரவங்களுக்கும் பசின்னு வந்து உட்காந்து அங்கே சாப்பிட்றவங்களுக்கும் வெயிலுக்கு அந்த இடத்துல தூங்குறவங்களும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு தான் நிழல் கொடுத்து நான் அழகாக ஒரு மரமாக பெருசாக வளர்ந்துருக்கேன். ஒரு சில பேர் வந்து இங்கே தண்ணி அடிச்சுன்னு சிகரெட் அடிச்சுன்னு ஒரு சில தவறான பழக்க வழக்கங்களை பண்ணுறாங்க. என்னால் இங்கே தாங்க முடியல, எனக்கு அதுவே ஒரு பெரிய மன வலிமையாக இருக்குது, மனம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் எனக்கு பிடிக்கல கடவுளே அப்படின்னு. என்ன பண்ணலாம் நீயே சொல்ல, ஒரு இடி இடித்து என்னை காலி பண்ணுறது கடவுளே அப்படின்னு அந்த மரம் சொல்லித்தான். ஏன் மரமே, ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னா, இல்லை நான் வாழ்கிற வாழ்க்கையில் என்னுடைய நிழல் நல்லவனுக்கு மட்டும்தான் வேணும், நல்லவனுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன், எனக்கு தப்பு பண்ணுறவங்களுக்கு நான் என்றைக்கு துணையாக இருக்க மாட்டேன், அது என் நிழல் கூட அவங்க மேலே படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கின மாதிரி அந்த இடி இடித்து அந்த மரம் கருகி போச்சான். இது எதுக்கு நம்ம சொல்ல வரோன்னா, நம்ம செய்கிற செயலாக இருந்தாலும் சரி, நம்மளை நம்பியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, அது ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த ஆலமரத்திற்கு நாம் செய்ய வேண்டியது உட்கார்ந்து உண்கின்ற உணவாகவும் அதற்கு சேவையாகவும் ஊற்றும் தண்ணீராக மட்டுமே நம்ம இருக்க வேண்டுமே தவிர, அதற்காக நம்ம அதை கலங்கப்படுத்துகிற அளவுக்கு அங்கே சரக்கு அடிச்சுட்டு இந்த மரத்தை பணம் போல் அதுகளை ஒரு சில விஷயங்கள் நம் தவறான பாதைகளில் சென்று பேரை கெடுக்கக்கூடாது என சொல்லிக்கொண்டும், ஒவ்வொருவரும் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்போது என்று தெரிந்து கொண்டு, ஒவ்வொருவரும் நம் செய்யும் செயலை சரியான முறையில் செய்து நம்ம மற்றவங்களை எந்த சூழ்நிலையும் கஷ்டப்படுத்தாத அளவுக்கு வாழ்வோம் என சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.